ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆலு பீஸ் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை 3 கிராம்பு போட்டு அதையும் வறுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இனி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. அதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். அடுத்து பச்சை பட்டாணி 1/2 கப் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அது ஒரு 6 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அந்த கொதிக்கிற கிரேவியில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இனி மல்லித்தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆலு பீஸ் மசாலா ரெடி. இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.